வணக்க மக்களே, வெல்கம் டு தி பெட்ரு ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போறது நைட் ஆஃப் த செவன் கிங்டம்ஸ் அப்படின்ற ஒரு இங்கிலீஷ் வெப் சீரிஸோட ரிவ்யூ. ஜியோ ஹாட் ஸ்டார் ஓடிடி ஆப்ல தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. இந்த சீசன் 1ல மொத்தமா 6 எபிசோட்ஸ். இப்போதைக்கு ஒரு எபிசோட் மட்டும் தான் ரிலீஸ் ஆயிருக்கு. கேம் ஆஃப் த்ரோன்ஸோட ப்ரீக்வல் தான் இந்த சீரிஸ். ஆக்சுவலா கேம் ஆஃப் த்ரோன்ஸ் நடக்கக்கூடிய காலகட்டம் இருக்குல்ல, அதுல இருந்து 100 வருஷங்களுக்கு முன்னாடி நடக்கிற மாதிரியான ஒரு கதை. அதுவும் டங்க் அண்ட் எக் அப்படின்னு சொல்லப்படுற 2 நபர்களோட ஜேர்னியை சொல்லக்கூடிய ஒரு கதை. இதுல டங்க் அப்படின்றவர் ஒரு வாரியர் அப்படின்னே சொல்லலாம். அவரோட மாஸ்டர் இறந்ததுக்கு அப்புறமேட்டு அவர் என்ன பண்றது அப்படின்னே தெரியாம வெஸ்ட்ராஸை நோக்கி ஒரு பயணம் மாதிரி தன்னோட குதிரைகளோட போறாரு. அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு பயங்கரமான டாலான ஒரு பர்சன், டால்மேன் அப்படின்ற மாதிரி அவரை சொல்றாங்க. ஸோ அந்த வெஸ்ட்ராஸ்க்கு போய் தன்னோட ஃபைட்டிங் ஸ்கில்ஸை யூஸ் பண்ணி டோர்னமெண்ட்ல எல்லாம் கலந்துக்கிட்டு தனக்கான ஒரு அங்கீகாரத்தை பெறலாம் அப்படின்ற கனவுகளோட இருக்காரு. ஸோ அவரு போகும்போது அந்த ஜேர்னில தான் எக் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு நபரை மீட் பண்றாரு. இந்த எக் அப்படின்றவன் ஒரு சின்ன பையன். இவன் அந்த குதிரைகள் எல்லாம் கவனிச்சுக்கிட்டு இவரோட சேர்ந்து பயணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறான். ஸோ இதுக்கப்புறம் அந்த பயணம் எப்படி இருக்க போகுது, அந்த டோர்னமெண்ட் எப்படி இருக்க போகுது, அந்த போற வழியில யார் யாரெல்லாம் இவங்க ஃபேஸ் பண்ண போறாங்க, டுவர்ட்ஸ் எண்ட் என்ன ஆகுதுன்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய சீரிஸ் தான் இந்த சீரிஸ். ஃபர்ஸ்ட் திங், கேம் ஆஃப் த்ரோன்ஸ் அளவுக்குலாம் இந்த சீரிஸ் இருக்க போறது இல்ல. அதோட பிரம்மாண்டமே வேற லெவல் அப்படின்னே சொல்லலாம். இதை பொறுத்த வரைக்கும் 2 நபர்களோட ஜேர்னி அப்படின்றத தான் பெருசா ஃபோக்கஸ் பண்ணி காட்ட போறாங்க. அதுலயும் அவங்க 2 பேரும் அந்த கேம் ஆஃப் த்ரோன்ஸ்ல காட்டப்பட்ட அந்த வெஸ்ட்ராஸ்ல இருக்கக்கூடிய நிறைய முக்கியமான இடங்கள்ல எப்படிலாம் இவங்க போக போறாங்க, என்னென்ன விஷயங்கள் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி தான் மோஸ்ட் ஆஃப் த போர்ஷன்ஸ் இருக்க போகுது. அதுலயும் இந்த டங்க் அண்ட் எக் இருக்காங்களா, அவங்க பிரசன்ட்ல இருக்கக்கூடிய கேம் ஆஃப் த்ரோன்ஸோட எப்படி கனெக்ட் ஆகுறாங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை இவங்க எப்படி காட்ட போறாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. ஆக்சுவலா இவங்க யாரு அப்படின்றத பத்தி நீங்க சர்ச் பண்ணீங்க அப்படின்னாலே அந்த கனெக்ஷனை நீங்க தெரிஞ்சுக்கலாம். பட் அதை எப்படி காட்ட போறாங்க அப்படின்றது தான் முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. இப்போதைக்கு அந்த இனிஷியல் செட்டப் அப்படின்றதெல்லாம் ஓரளவுக்கு டீசென்டா இருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் எபிசோட பொறுத்த வரைக்கும் மோர் ஆஃப் இன்ட்ரடக்ஷன் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. மற்றபடி சொல்ற அளவுக்கு எல்லாம் பெருசா ஒன்றும் இல்லை. அதனால ரேட்டிங் அப்படின்றதெல்லாம் பெருசா இல்லை. ஸோ அப்கமிங் எபிசோட்ஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா இந்த சீரிஸ் அடல்ட் கண்டென்ட் நிறைஞ்சதா தான் இருக்க போகுது. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.